அப்போ தூய ஆவியானவருடைய சில சிந்தனைகள் இன்று சிந்தித்து பார்ப்போம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல் திருத்தூதர் பணிகளில் 1ஆவது அதிகாரம். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பைபிள் இல்லைன்னா இந்த கிளாஸ் எதுவுமே புரியாது. போன வருடம் இங்கே வச்ச அந்த 3 நாள் டாக்குமே நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. அதன் வழியாக நிறைய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் பெற்றவங்க இருக்கீங்க. ஏன்னா இறைவார்த்தையின் வழியாக நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் இந்த இறைவார்த்தையை கையில் எடுத்துட்டு வாங்க, எடுத்து வாசிங்க. திருத்தூதர் பணி எழுதினது யாரு? லூக்கா நற்செய்தியாளர் தான் திருத்தூதர் பணிகளையும் எழுதியிருக்கிறார். அதனால இந்த 2 புக்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லூக் ஆக்ட்ஸ் அப்படின்வாங்க. லூக் ஆக்ட்ஸ் ரெண்டுமே எழுதினது ஒருத்தர் தான். லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்கம் தான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணிகள். 1ஆவது அதிகாரம் 4வது திருவசனம். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை லூக்கா நற்செய்தியாளர் இங்க மட்டும் போடல, அவருடைய நற்செய்தியினுடைய கடைசியிலும் போடுறாரு. 24வது அதிகாரம் எடுங்க. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 48வது திருவசனம். இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை எதை பற்றியான கட்டளை? தந்தை வாக்களித்த வல்லமை. நீங்க பைபிள்ல திறந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடிலிருந்து இயேசுனுடைய இந்த விண்ணேற்றம் வர பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நிறைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை வாக்களிச்சிருக்கிறார். அப்ப ஆக்சுவலி அங்கே போட்டிருக்க வேண்டியது என்னது? ப்ளூரல்ல போட்டிருந்திருக்கணும். ஆனா இங்க போட்டிருக்குது பாருங்க, சிங்குலர்ல தான். லூக்கா நற்செய்தியிலையும் தந்தை வாக்களித்த, திருத்தூதர் பணியிலையும் தந்தை வாக்களித்த. பாருங்க, அதாவது எல்லா ப்ராமிசஸனுடைய ப்ராமிஸ், எல்லா வாக்குத்தத்தங்களுடைய வாக்குத்தத்தம். எவரை நீங்கள் பெற்றால் எல்லா வாக்குத்தத்தையும் பெறுவீர்களோ அந்த வாக்குத்தத்தம், த ப்ராமிஸ். இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணும்போது, இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு இல்லை, அதனுடைய இதற்கு ஏன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஆன் யூஸ் பண்ணுவாங்க. வவல் இருக்கும்போது ஆன்னும், வவல் சவுண்ட் இல்லைன்னா ஏ அப்படின்னு, கான்சனன்ட் சவுண்டா இருந்தா ஏ அப்படி. அ மேன், ஒரு மனிதன், ஏதோ ஒரு மனிதன். த மேன்னா குறிப்பிட்ட ஒரு மனிதன். த மேன். அ மேன் அப்படின்னா ஏதோ ஒரு மனிதன். த மேன்னா நான் சொன்னேனே அந்த மனிதன். த மேன் who I have mentioned. அப்ப த அப்படின்னா குறிப்பிட்ட. அப்ப ரொம்ப பவர்ஃபுல் அந்த த அப்படின்ற ஒரு ஆர்டிகலுக்கு. ஏ ஆன் அப்படின்றத விட த யூனிவர்சிட்டி அப்படின்றதும் அ யூனிவர்சிட்டி அப்படின்றதுல வித்தியாசம். நான் குறிப்பிட்ட. அப்போ வெயிட் இன் ஜெருசலேம் until you get the promise of the Father. எந்த வாக்குத்தத்தை பெற்றால் நீங்கள் எல்லா வாக்குத்தத்தையும் பெறுவீர்களோ அந்த வாக்குத்தத்திற்காக காத்திருங்கள். த ப்ராமிஸ். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு த ப்ராமிஸ். எந்த வாக்குத்தத்தை பெற்றால் நீங்கள் எல்லா வாக்குத்தத்தையும் பெறுவீர்களோ அந்த வாக்குத்தத்திற்காக, வாக்களிப்பிற்காக காத்திருங்கள். அது எங்கே காத்திருக்க சொல்றாரு? எங்கே காத்திருக்க சொல்றாரு? எந்த இடம்? எருசலேம்ல காத்திருங்க அப்படின்றார். லூக்கா நற்செய்தியில இந்நகரம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த நகரத்துல தான் இயேசுனுடைய விண்ணேற்பு நடக்குது. அந்த நகரம் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணியில அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்றார். அப்ப எருசலேம் அப்படின்ற நகரத்தை விட்டு போகாதீங்க. ஏன் எருசலேமை விட்டு போகாதீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேம்ல காத்திருங்க அப்படின்றார். ஏன்? தூயாவின் வல்லமை வருது, வர அங்கிருந்து போகாதீங்க அப்படின்றார். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொண்டாடுறோம் இயேசுனுடைய விண்ணேற்புக்கு பிறகு 10வது நாள். இயேசு இவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுமா எத்தனை நாளைக்கு நீங்க இருக்கணும்? இயேசு சொன்னாரா 10 நாள் அனுப்புறேன்னு சொன்னாரா? சொல்லல. எத்தனை நாள்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இருந்தும் இயேசு என்ன சொன்னாரு? உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் அந்த வல்லமை வரும் வரை இங்கேயே காத்திருங்கள். 10 நாள் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. வரும் வரை இங்கேயே காத்திருங்கள் அப்படின்னார். அப்ப எத்தனை நாள்னு தெரியாது. எத்தனை நாள்னு தெரியாம காத்திருந்தாங்க அவங்க. எத்தனை நாள்? இன்னைக்கு 10 தெரியும், அன்னைக்கு தெரியாது.
ஆனா அந்த எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்னாரு. ஐயோ வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறேனே, ஐயோ துணி துவைக்க மறந்துட்டேனே, ஐயோ சமையல், இப்படி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த சொல்லும் பொழுது இனிமே இங்க இருந்து போகாது, அங்கே யூ ஆர் arrested, you are locked up in a place, you cannot go out, போகாத அப்படின்ட்டார், இங்கேயே இரு அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்போம் இல்லையா, நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஏதோ இப்போ ரீசெண்டாக அங்கே எல்லாவூரில் தியான மையத்தில் தியானம் முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் பார்க்குறேன், சந்தோஷமா இருக்குது இல்லையா. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, அதை வெளி மாவட்டம், அது மயிலாடுதுறை வெளி மாவட்டமா உள் மாவட்டம் தானா, உள் மாவட்டம் தான் மயிலாடுதுறையிலேருந்து. இப்போ ரீசெண்டாக ஞாயிற்றுக்கிழமை தியானம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க. சப்போஸ் இவங்க கூட சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை நீ பெந்தகோஸ் முடிகிற வரை இங்கேருந்து போகக்கூடாதுங்க நீங்கள் அப்படின்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன்னா, இவங்க புருஷனை பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க, தியானத்துக்கு வந்திருப்பாங்க, இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களை இங்கே பார்த்த போது ஒரு எக்ஸாம்பிள், இனி மயிலாடுதுறைக்கே போகக்கூடாது அப்படின்னு. ஃபாதர் எவ்வளோ நாள் ஃபாதர் அப்படின்னு தான் முதல்ல கேள்வி வரும். உன்னதத்திலிருந்து வல்லமை கிடைக்கிற வரை போகாதீங்கம்மா நான் இப்படி சொன்னேன்னா எவ்வளோ நாள் ஃபாதர், அவருக்கு சமைச்சு போடணும் ஃபாதர், குடும்பத்தில் பசங்களை பார்த்துக்கணும் ஃபாதர், நிறைய கேள்விகள் நம்மளுடைய மனசில் இருக்கலாம், எவ்வளோ நாள்னே தெரியாது. when Jesus told them till you receive the promise be in Jerusalem, இரு அப்படின்னார். அப்ப எருசலேம் ஏன் எருசலேம்ல இருக்க சொன்னார்? ஏன் எருசலேம்? என்னம்மா அங்கேதான் விண்ணேற்றம் அடைந்தார். வெரி குட். விண்ணேற்றம் மட்டுமா எருசலேம்ல இருந்தது? இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய விண்ணேற்றம், இது எல்லாமே நடந்த இடம் எருசலேம். இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய துன்பங்கள், இயேசுனுடைய மாட்சி. துன்பத்திலும் பாடுகளிலும் பங்கு பெறாதவர்களுக்கு மாட்சியில் பங்கெடுக்க முடியாது, மாட்சியில் பங்கெடுக்காதவருக்கு தூய ஆவியானவரை பெற முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், அந்த இடம் அல்ல, the place is not important, but all the events in the place were important. இடம் அல்ல அங்கே முக்கியத்துவம், ஆனால் அந்த இடத்திலே நடந்த சம்பவங்கள் முக்கியமான விஷயம். மீட்பின் வரலாறு நடந்த இடத்தில் இரு, மீட்பின் வரலாறிலே பங்கெடு. மீட்பின் வரலாறிலே பங்கெடுப்பவனுக்கு தூய ஆவியானவர் என்னும் பரிசு உறுதி. மீட்பின் வரலாறு. அதனால இன்னைக்கு துன்பங்களிலிருந்து ஓடி போகாதீங்க. மாட்சியில் பெறணும்னா துன்பங்களில் பங்கு பெறணும். இயேசுவின் துன்பங்களில் பங்கு பெறுபவனுக்கு, பங்கு பெறாம போன யூதாஸ்க்கு தூய ஆவியானவர் கிடைக்கல, இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். He was not able to participate in the passion, in the death and in the resurrection of Jesus, in ascension of Jesus. So he was not able to receive the Holy Spirit. பங்கெடுக்க முடியவில்லை. இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்க அவனால் முடியவில்லை. இயேசுனுடைய உயிர்ப்பில் பங்கெடுக்க முடியவில்லை. இயேசுனுடைய இறப்பில் பங்கெடுக்க முடியவில்லை. இயேசுனுடைய உயிர்ப்பை பார்க்க முடியல. இது மூணுமே பங்கெடுக்காத ஒருத்தனுக்கு தூய ஆவியானவர் பெறுவது கஷ்டங்க. இன்னைக்கு நிறைய பேர் நற்கரணை இல்லாத சபைகள் உண்டு, திருப்பலி இல்லாத சபைகள் உண்டு, புனிதர்கள் இல்லாத சபைகள் உண்டு. பாடுகளில் பங்கெடுக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. இயேசு விட்டு சென்ற சில விஷயங்களில் பங்கெடுக்க நினைவு கூற விருப்பமில்லை. ஆனால் தூய ஆவியானவரை பெறுகிறோம் என்று மட்டும் சொல்லும் பொழுது பெரிய ஒரு கேள்விக்குறி. பாடுகள், மரணம், உயிர்ப்பில் நினைவு கூறாத உனக்கு தூய ஆவியானவர் மட்டும் நீ பெறுவது எப்படி உறுதியாகும்? எருசலேமை விட்டு போகாத அப்படின்னார். இன்னைக்கு எருசலேமை விட்டு போன நிறைய சபைகள் உண்டு, நிறைய குட்டி சபைகள் உண்டு. எருசலேமை விட்டு போனவர்கள். எருசலேம்ல தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அந்த கல்வாரி மலையில், அந்த எருசலேமுக்கு வெளியே தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பரிசுத்த கன்னித்தாயை கொடுத்தாரு, திருமுழுக்க கொடுத்தாரு, திவ்ய நற்கருணை கொடுத்தாரு. இதெல்லாம் சிலுவையில நடக்கிற சம்பவங்கள். என் தாயை உன் தாயாக நான் தருகிறேன். எருசலேமில நடந்த விஷயம், எருசலேமில நடந்த விஷயம். எருசலேமிலிருந்து வெளியே போனவங்க அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தாயை தூக்கி போட்டுட்டாங்க, திருச்சபை தூக்கி போட்டுட்டாங்க, திருமுழுக்க தூக்கி போட்டுட்டாங்க, பாவ சங்கீர்த்தனத்தை தூக்கி போட்டுட்டாங்க. எதுவுமே இல்லை. எப்படி உனக்கு தூய ஆவியானவர் கிடைக்கும் என் உறுதி? எருசலேமை விட்டு போகாதே. நீ போயிட்ட. எருசலேமில் ஆண்டவர் தந்த அந்த பாடுகள், அந்த மரணம், அந்த உயிர்ப்பில் பங்கெடுக்காதவனுக்கு, பங்கெடுக்க முடியாதவனுக்கு தூய ஆவியானவர் என்னும் திருமுழுக்கு பெறுவது சந்தேகம்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார்? இயேசு எதுக்கு வந்தார்? மீட்க வந்தார். மீட்கும்னா என்ன? பாவத்திலிருந்து கழுவி வந்தார். பாவத்திலிருந்து கழுவி என்ன தந்தார்? நிலைவாழ்வு. நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். நிலைவாழ்வை தர வந்தார். நிலைவாழ்வுனா என்ன? என்னம்மா? ஆண்டவரோட பிள்ளைகளாக இருப்பது. அதனால தான் இன்னைக்கு கூட ஃபாதர் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஃபாதர் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு, இன்னைக்கு டாக் ரெடி பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு. ஃபாதர் கேட்டார், ஏன் ஃபாதர் புதுசா சொன்னதையும் சொன்னாலும் பரவாயில்ல ஃபாதர் அப்படின்னார். இல்லை ஃபாதர், யூடியூப்ல கேட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. யூடியூப்ல கேட்டாலும் மறந்துடுவாங்கன்னு அவர் நினைச்சார். பாருங்க ஃபாதர், பார்த்தீங்களா, இதான் பிரச்சனை நமக்கு.
ஏன்னா அட்வைஸ் கிடையாதுல, டீச்சிங் கொடுக்குறோம் இல்லையா. ஒரு வாட்டி உங்களுக்கு 2+3 5 அது மனப்பாடமா உள்ள போகுது உங்களுக்கு. அதனால திரும்பவும் நான் 2 3+3 5 அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. நீங்க அழகா கத்து வச்சிருக்கீங்க. நமக்கு இதை பாரு அங்கிருந்து எனக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்தா இதுக்காக தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு பெரிய விடுதலை தருங்க. இட் வில் கிவ் யூ. இந்தியன் பிலாசபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்திய தத்துவியல்ல இந்தியன் பிலாசபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ignorance is bondage and knowledge is liberation அப்படின்வாங்க. ignorance is bondage. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது என்ன பண்ணுமா, உங்களை அடிமையா வச்சிருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியுமா, அது உங்களுக்கு விடுதலை தரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, ட்ரூத், யூ நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ அப்படின்னர். நீ உண்மையை அறிந்தால் அந்த உண்மை உனக்கு விடுதலை தரும் அப்படின்னர். த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை நம்ம ஆள ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா அந்த விஷயம் நம்மள ஆள ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் சென்ட் ஜெரோம்னு நினைக்கிறேன், இப்போ இந்த ஜெரோம் அவர் சொல்லுவார், பைபிளை பற்றி சொல்லுவார், ignorance of Bible is ignorance about Christ அப்படின்வார். பைபிள் தெரியாதவங்க கிறிஸ்துவ தெரியாதவங்க அப்படின்வார். ஸோ ignorance puts you in bondage. ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னா அது ஒன்று அடிமையாகும். அதனால பைபிள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இது விடுதலை தரும். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் சரிதான். அந்த 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 இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க வந்தார், நிலைவாழ்வு தர வந்தார். நிலைவாழ்வு என்றால் மகனாக மகளாக ஆண்டவரோடு வாழ்வது. அது எப்படி தந்தார்? எப்படி தந்தார்? எங்க? தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். எப்படி தந்தான்னு பார்ப்போமா? 4 நற்செய்தியிலும் வர ஒரே வசனம் 4 நற்செய்தியில் ரிப்பீட் ஆகும். இயேசு எதற்கு வந்தார்னு பைபிள் ரொம்ப அழகா சொல்லும். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 11வது திருவசனம் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 11. இயேசு எதற்காக வந்தார்? நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். ஓகே. அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்ப இயேசு எதுக்கு வர்றாருன்னு திருமுழுக்கு யோவான் சொல்றாரு. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். என்ன நீங்க சொன்னீங்க? பாவங்களை மன்னிக்க வந்தார், ரைட்டு. நிலை வாழ்வை தர வந்தார், ரைட்டு. அந்த நிலை வாழ்வு என்றால் என்ன? அப்பாவனுடைய மகனாக மகளாக மாற்றுகிறார், ரைட்டு. எப்படி மாற்றுகிறார்? தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு போறாரு. இது உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சதா உங்களுக்கு? எப்ப கிடைச்சது? திருமுழுக்குல கிடைச்சது, பாப்டிசத்துல கிடைச்சது. நம்ம கடவுளுடைய மகனா பாப்டிசத்துல 7 விஷயங்கள், அது வந்து டாக் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, பரிசு 7 பரிசுகள் என்ன? பாப்டிசத்துல கிடைக்கிற 7 பரிசுல ஒரு பரிசு என்ன? கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறோம், திருச்சபையினுடைய மகனாக மகளாக மாறுகிறோம், இயேசுனுடைய உடலாக மாறுகிறோம், தூயாவின் ஆலயமாக மாறுகிறோம், திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறோம். we are becoming children of God. அப்ப இயேசு எதற்காக வந்தார்? இந்த திருமுழுக்கு தரதான் வந்தார். திருமுழுக்கு எங்கிருந்து வந்தார்? தூய ஆவியானவரால் தர வந்தார். இன்னைக்கு திருமுழுக்க பத்தி சபையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முழுக்க ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம். நீங்க சும்மா தண்ணியில தளிக்கிறீங்க, தண்ணியை ஊத்திட்டு போறீங்க. இது எல்லாமே நம்ம குழப்பற விஷயம். நீங்க முழுக்க ஞானஸ்தானம். ஏன்னா நிறைய கத்தோலிக்க திருச்சபையின மக்கள் இன்னைக்கு போய் பல சபைகளிலும் போய் முழுக்க ஞானஸ்தானம். இயேசுவின் பார்ந்தவர்களே, நீரினால் உள்ள ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டு ஞானஸ்தானம். நீரினால் உள்ள திருமுழுக்கு பழைய ஏற்பாட்டு திருமுழுக்கு. புதிய ஏற்பாட்டு திருமுழுக்கு நீரினால் உள்ள ஞானஸ்தானம் அல்ல, அது தூய ஆவியானவரால் உள்ள ஞானஸ்தானம். அப்ப தண்ணி யூஸ் பண்றாங்களே ஃபாதர், தண்ணீர் என்பது அடையாளம். நீர் என்பது அடையாளம். தண்ணியை தலையில ஊத்துறதுனால உனக்கு திருமுழுக்கு கிடைக்கல அப்படின்னா போய் மழையில நின்னா போதுமே. முழுக்க ஞானஸ்தானத்துக்கு போய் மழையில நின்னா போதுமே. ஜஸ்ட் யூ கேன் பி filled completely, you can be soaked with water. திருமுழுக்கு, புதிய ஏற்பாட்டினுடைய திருமுழுக்கு தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு அல்ல. புதிய ஏற்பாட்டினுடைய திருமுழுக்கு என்பது தூய ஆவியானவரால் உள்ள திருமுழுக்கு. ரிப்பீட் பண்ணுங்க. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம், மார்க் நற்செய்தி 1வது அதிகாரத்துல இதே வசனம் எங்கே வருது? 1வது அதிகாரத்துல இதே வசனம் திரும்ப 7-8 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தண்ணீரா 7-8 அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. 8 நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். பாருங்க, அப்ப மத்தேயு நற்செய்தியில சொன்ன அதே வார்த்தை மார்க்ல ரிப்பீட் ஆகுது. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம். லூக்கா 3:16
யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, ஆம், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஓகே. ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். ஆம், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ரிப்பீட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் சொன்னதை மத்தவேல பாருங்க ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தூய ஆவியானவரால் திருமுழுக்கு தர வந்தார், தண்ணீரால் அல்ல. இன்னைக்கு சண்டை தண்ணியை வச்சு நீ முழுகணுமா? there are 4 types of baptism you can take. there are 4 types. தண்ணியை தெளிச்சு பாப்டிசம் செஞ்சாலும் பாப்டிசம் தான், தண்ணி மெதுவா ஊத்தி பாப்டிசம் செஞ்சாலும் பாப்டிசம் தான், இடுப்பு வர முழுகினாலும் பாப்டிசம் தான், மூழ்கி எழுந்தாலும் பாப்டிசம் தான். ஆனா இந்த நாலுல நம்ம திருச்சபை இன்னைக்கு 2வது ஸ்டெப் எடுத்திருக்கு, அவ்வளவுதான். அதனால அது திருமுழுக்கு இல்லாமல் அல்ல, திருமுழுக்கு என்னும் அந்த ஒரு அருட்சாதனத்தில் தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டும், மூவொரு இறைவனின் நாமம் பயன்படுத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான் கண்டிஷன். நீ மூழ்கி எழுந்தாலும், நீ தளிச்சாலும், நீ பாதி வந்தாலும், தண்ணி ஊத்தினாலும் பாப்டிசத்தை வேலிட் பண்றது தூயாவியானவர், தண்ணீர் அல்ல. கல்யாணம் ஆயிடுச்சாமா? உங்களுடைய கல்யாண நிகழ்வு கோயிலில் நின்னீங்களே, ஹஸ்பண்ட் பையனும் பொண்ணா நின்னீங்களே, மாப்பிள்ளை பொண்ணா நின்னீங்களே, அதுல எந்த நிகழ்வு உங்களுடைய கல்யாணம்? தாலி கட்டினாரு உங்க புருஷன், அது கல்யாணமா? மோதிரம் போட்டாரா, அப்ப கல்யாணம் நடந்ததா? மாலை மாத்தினீங்களா, அப்ப கல்யாணம் நடந்ததா? தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிக்கட்டும். தெரியாதவங்க கொஞ்சம் யோசிக்கட்டும். ஏன்னா இது ஏதோ ஒரு டாக்ல போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாக தியானத்துலையும் சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம், எப்பமா உங்களுடைய கல்யாணம் நடந்தது? தாலி கட்டின போது நடந்ததா, மோதிரம் மாத்தின போது நடந்ததா, மாலையை போட்ட போது நடந்ததா? கையை சேர்த்து பிடிக்கல. அப்ப வலது கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கை இல்லாதவங்க இருக்காங்கல்ல, கையில வலது கை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ திருமணம் என்னும் அந்த அந்த அருட்சாதனம் நடக்கிறது வலது கையை பிடிக்கிறதுனாலும் இல்லைங்க. வலது கை அதெல்லாம் அடையாளம், அது நம்ம சொல்ற அந்த வார்த்தை. அப்ப ஊமை என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் தி லார்ட். ஊமையா இருக்கிறவங்களுக்கு அப்ப கல்யாணம் நடக்க முடியாதா? இருக்கு. அந்த வாக்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்க? the way they give. நீங்க எப்படி கொடுத்தீங்க? நீங்க வாயால கொடுத்தீங்க, வார்த்தையால் கொடுத்தீங்க. அதுதாங்க உங்களுடைய திருமணம் என்னும் அருட்சாதனம். திருமணம் என்னும் அருட்சாதனம் நடப்பது தாலியை கட்டும்போது கிடையாது. தாலி என்பது அடையாளம். மோதிரம் மாத்தின போது கிடையாது. மோதிரம் என்பது அடையாளம். மாலை என்பது அடையாளம். இது 3 இல்லைனாலும் திருமணம் நடக்கலாம். தாலியை கட்டினாலும் திருமணம் நடக்கலாம். மோதிரம் மாத்தினாலும் திருமணம் தான். நீங்க மாலை மாத்திக்கலாலும் திருமணம் தான். திருமணம் என்னும் அருட்சாதனம் நடக்குது. நீங்க கொடுக்குற அந்த வாக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்குதா? அதுதான் திருமணம் என்னும் அருட்சாதனம் நடந்த அந்த நொடி பொழுது. the moment when your marriage happened அப்படின்னா அதுதான் நீங்க கொடுத்த வாக்கு தான் திருமணம். பிரைஸ் தி லார்ட். மிச்சம் எல்லாமே அடையாளம் தான். நம் முடிச்சூர்னு நினைக்கிறேன், சென்னையில் முடிச்சூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. முடிச்சூர் ஹோலி ஃபேமிலி சர்ச் நினைக்கிறேன், forgot the church. அந்த கோயிலில் ஒரு முறை 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம், தவக்கால தியானம். அந்த தவக்கால தியானத்தில் 3வது நாள் தியானம் எல்லாமே முடிஞ்சிச்சு, அட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. அட்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச பொழுது ஒரு கணவனும் மனைவி 2 பசங்களும் வந்து நின்று அவங்களுடைய சாட்சியத்தை சொல்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து காலையில் குளிச்சுட்டு என்னமோ இருக்கும் பொழுது தாலி அறுந்துச்சு. செயின் தான், ஆனால் அது அறுந்து போச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டான். ஐயோ என் தாலி அறுந்து போச்சுன்னு சொல்லி இவ வழியில் முழுக்க கணவன் கூட அந்த வருத்தத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஐயோ என் தாலி அறுந்து போச்சுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகுது போதுங்க, ஐயோ என் தாலி அறுந்து போச்சுங்க. பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தியானத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பாருங்க, ஐயோ என் தாலி அறுந்து போச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது, தாலி அறுந்து போச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். 9 மணிக்கு வந்தாங்க, தியானம் ஆரம்பிச்சிச்சு. தியானத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தியானத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருந்து பூசை நற்கரணை வாங்கினாங்க. ஆராதனையில் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறார், ரொம்ப அழகான வெளிப்பாடு. தாலி அருந்துடுச்சுன்னு சொல்லி காலையிலிருந்து புலம்பிக்கிட்டு ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவளுக்கு அது 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 உணர்ந்தே பார்க்க முடியல. ஏன்னா இது நானும் ஹஸ்பண்டும் மட்டும் பேசிக்கிட்ட விஷயம், பசங்களுக்கு கூட தெரியாது என் தாலி அறுந்து போச்சுன்னு. நற்கரணை ஆண்டவர் சொல்றாரு, ஆராதனை நடக்கும்போது நற்கரணை ஆண்டவர் முன்னால ஃபாதர் வெளிப்படுத்துறாரு, தாலி அருந்து போன ஒரு பொண்ணு காலையிலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற, நீ அழாத, நீ வருந்தாத, ஆண்டவர் ஒன்று ஆறுதல் படுத்துறாரு, ஒன்று ஆசீர்வதிக்கிறார்.
அதெல்லாம் முடிஞ்சு அவன் அந்த சாட்சியத்தை என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது சொல்ற, ஃபாதர், இந்த அதிசயத்தை ஆண்டவர் எனக்காக செய்யலை, என் ஹஸ்பண்டுக்காக செஞ்சிருக்கிறாரு. தெரியாத பருவத்தில், அறியாத பருவத்தில் நாங்கள் 2 பேருமே, ஃபாதர் நான் முஸ்லீம், அவர் வந்து ஹிந்து. இன்னும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கல, எங்களுடைய குழந்தைங்களுக்கு அதனால் ஞானஸ்தானம் கொடுக்கல. எல்லாம் ஒரு தியான மையத்திற்கு நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னால் வந்திருக்கிறோம். நான் 10வது படிக்கும்போதுன்னு சொல்லி கதை இழுத்தா. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது தண்டையார்பேட் அப்படின்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு வந்து இவளுடைய இவளுக்கு ஒரு நோய் வந்தது, பிரச்சனை வந்தது. என்ன நோய் அப்படின்னா, அவளுடைய டிபி அப்படின்றதுனால லங்ஸு அரிச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க, வித்தின் 2 weeks or 1 week அவன் இறந்துருவா அப்படின்ட்டாங்க. கைவிட்டுட்டாங்க. எல்லா சிகிச்சையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எல்லா சிகிச்சையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. மரணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாவ. அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய வாலண்டியர் ஒரு சகோதரி இவளுடைய டீச்சராக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் கேட்டிருக்கிறாங்க, ஸோ எப்படியும் எல்லாரும் கைவிட்டுட்டாங்கம்மா, இனி நீங்கள் மதத்தை பார்க்காதீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், அவளை தியானத்துக்கு அனுப்பிவிடுங்க, நான் ஒரு இடத்துல போய் அவளுக்கு தியானத்துக்கு கொடுத்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. அப்பா அம்மா சரி, என் பொண்ணு எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லிட்டு மதம் பார்க்கல, அவங்க ஆண்டவர்கிட்ட விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு இங்கே எல்லாருக்கும் வந்திருக்கிறான். 1 week ரெட்ரீட், சண்டே டு தேர்ஸ்டே என்னமோ ரெட்ரீட், ஃபுல் அந்த 5 நாளும் ரெட்ரீட் அட்டன் பண்ணியிருக்கிறான். இவளுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க, ஏன்னா லங்ஸ் இல்லை. லங்ஸ் அரிச்சு போயிடுச்சு. லங்ஸ் இல்லை. 2 வாரம் இல்லை 1 வாரம் முடிய போகுது அவளுடைய வாழ்க்கை. தியான மையத்துக்கு வந்தவன் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டான். அவளுக்கு எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது, எந்த சாப்பாடு அது எதுவுமே சரிக்காது. பட் ஷீ ஸ்டார்டட் ஈட்டிங் எவ்ரி ஃபுட் வாட் இஸ் பீங் ப்ரொவைடட் தேர். எல்லாமே செலவு போட்டு சாப்பிட ஆரம்பித்தான். 1 வாரம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக ரெட்ரீட் அட்டன் பண்ணான். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிருக்கிறான். நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கிறான். வீட்டில் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு இருந்திருக்கிறான். கொடுக்குற வீட்டில் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு இருந்திருக்கான். சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து அவங்க ஊர் சுற்றி முத்தையெல்லாம் கேட்குறாங்க, இன்னும் இவன் சாவலியான்னு தான் கேட்குறாங்க. இன்னும் இவன் சாவலியா? ஏன்னா சாவுக்குரிய அந்த எல்லா உடல்நிலையும் வந்துடுச்சு அவளுக்கு. பட் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி கம்மிங் பேக், ஸ்லோலி கம்மிங் பேக் ஃப்ரம் டிபி. மெதுவாக வந்தவன் இன்னைக்கு ஹஸ்பண்டோட 2 குழந்தைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பொண்ணு தான் வந்து இந்த சாட்சியை சொல்கிற, ஃபாதர் எனக்கு அதனால் ஆண்டவரை தெரியும், ஆண்டவரை நான் நம்புகிறேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஆழமான நம்பிக்கை இல்லை. இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அடையாளம். தாலி அருந்து போச்சு, எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சது. நற்கருணை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. பார்த்துருக்கலாம். இப்போ தாலி என்பது ஒரு அடையாளம் தான், அதல்ல எல்லாம். அதே மாதிரி தண்ணீர் என்பது அடையாளம் தான், அதல்ல எல்லாம். இன்னைக்கு அதனால திருமுழுக்கினுடைய யாராவது உங்களை குழப்பினாங்கன்னா சொல்லுங்க, பேப்டிஸ்மா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? டு பி இமர்ஸ்ட். பேப்டிஸ்மா அப்படின்னா முழுக்கிறது தான். தப்பே, அது கரெக்டான வார்த்தை தான். பேப்டிஸ்மா அப்படின்னா மூழ்கி எழுந்திருக்கிறது தான். ஆனா அது தண்ணீரில் அல்ல, தூய் ஆவியானவரில். டு பி பேப்டிஸ்மா அப்படின்ற கிரீக்க வார்த்தையினுடைய அர்த்தம் டு பி இமர்ஸ்ட் தான். அந்த வார்த்தை தான் திருச்சபை யூஸ் பண்றாங்க. அதனுடைய அர்த்தம் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருப்பது அல்ல, தூய ஆவியானவரில் மூழ்கி எழுந்திருப்பது. பாவங்கள் கழுவப்படுவது நீ தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அல்ல, நீ தூய ஆவியானவரில் மூழ்கி எழுந்திருக்கும் போது தான் பாவங்கள் கழுவப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியானவரை தந்தது சில தேவைகளுக்காக தான் தூய ஆவியானவர் தரப்பட்டது. அதற்கு பிறகு அந்த தூய ஆவியானவர் எடுக்கப்பட்டது. அதனால தான் தாவீது ஜெபிப்பார்ல 51 சங்கீதத்தில் என்ன ஜெபிப்பாரு? ஆண்டவரே உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஸோ திருமுழுக்கு, இன்னைக்கு நீங்க திருமுழுக்கு வாங்கிட்டீங்க. சப்போஸ் நீங்க இன்னைக்கு திருமுழுக்கு வாங்கின, நீங்க காதலிச்சு ஏதோ ஒரு சப்போஸ் ஒரு இந்துவையோ முஸ்லீமையோ யாரையோ கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வீட்டிலிருந்து வேணா உங்களை துரத்தி விட்டுருவாங்க, இனி இந்த வீட்டுக்குள்ளே ஏறாது அப்படின்னு. ஆனா திருமுழுக்கு வாங்கின நீங்க, உங்களுடைய இந்த திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதம் எடுக்கப்படுமா? எடுக்கப்படாதா? எடுக்கப்படாது. திருமுழுக்கு அதனால திருச்சபை பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? இன்டெலிபிள் மார்க். இன்டெலிபிள் மார்க், எடுக்கப்படாத ஒரு முத்திரை. அது எடுக்கப்பட ஒரு வாட்டி நீங்க திருமுழுக்கு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த முத்திரை உங்களிடமிருந்து எடுக்கப்படாது. நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஃபாதராக இருக்கிறேன், குருவானவராக இருக்கிறேன். சப்போஸ் ஏதோ ஒரு தவறில் நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து இப்படி இது மாறி நான் வேற ஒரு வாழ்க்கைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா இங்கே ஃபாதர் இல்லை, நான் வெளியே போயிடுறேன், எனக்கு ஃபாதருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் வெளியே போயிடுறேன். இல்லைனா ஏதோ திருமணம் செஞ்சுக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குருத்துவம் என்னிடமிருந்து எடுக்கப்படுமா? எடுக்கப்படாது. இன்டெலிபிள் மார்க். அப்போ 2 அருட்சாதனங்கள் தான் இந்த இன்டெலிபிள் மார்க் இருக்கு, அந்த முதிரை எடுக்கப்படாது. ஆனால் திருச்சபை சொல்லும், இனி ஃபாதர் இனி நீங்கள் என்ன பூச வைக்கக்கூடாது, இனி நீங்கள் அருட்சாதனங்கள் எதுவுமே நிறைவேற்றக்கூடாது. ஏனெனில் நீங்கள் குருவானவர் ஆனது யாருக்காக? திருச்சபைக்காக.
திருச்சபையிலேருந்தே நீங்கள் போய் இப்போ வேறு ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இன்டெலிபிள் மார்க் இருக்குது. ஆனால் அந்த மார்க் நமக்கு தேவையில்லை. யூ ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் யுவர் டியூட்டிஸ், யூ ஆர் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் யுவர் டியூட்டிஸ். அந்த செயலை என்னால் என்ன செய்ய முடியாது. ஒரு திருப்பலி என்னால் வைக்க முடியாது, ஒரு பாவ சங்கீதம் என்னால் கேட்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இன்டெலிபிள் மார்க் இது எப்போ வந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான். இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு, பெந்தகோஸ்திற்கு பிறகு, புதிய ஏற்பாட்டினுடைய திருமுழுக்கு, புதிய ஏற்பாட்டினுடைய தூய ஆவியானவருடைய செயல். இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்து நாளில் இந்த தூய ஆவியானவரை தரவர பழைய ஏற்பாட்டினுடைய தூய ஆவியானவருடைய செயல் தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய தூய ஆவியானுடைய செயலும் புதிய ஏற்பாட்டு தூய ஆவியானவர் செயலும் பிரிக்கப்படுவது எங்கே தெரியுமா? பெந்தகோஸ்து திருவிழாவில் தான். பழைய ஏற்பாட்டில் அப்ப எதற்காக தூய ஆவியானவரை வழங்கினார்? புதிய ஏற்பாட்டில் எதற்காக தூய ஆவியானவரை வழங்கினார்? அப்ப புதிய ஏற்பாடு நமக்கு நாளைக்கு பார்க்கலாம், பழைய ஏற்பாடு இன்னைக்கு பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல சில விஷயங்கள் மட்டும். எக்ஸோடஸ் விடுதலை பயணம் 31வது அதிகாரம். விடுதலை பயணம் 31வது அதிகாரத்துல 1வது வசனம். ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெச்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். சரி. ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இறை ஆவியால் நான் நிரப்பியுள்ளேன். என்னுடைய ஆவியால் நான் அவனை நிரப்பியுள்ளேன். அப்ப எதற்காக நான் நிரப்பினேன்? எதற்காக நான் நிரப்பினேன்? அவருடைய பேர் என்ன? பெட்சலேல். அவருக்கு நான் நிரப்பியுள்ளேன். எதற்காக நிரப்பினேன்? அறிவு கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், திறனை கொடுத்தேன். எதற்காக பாப்போமா? அடுத்த லைன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். சரி. மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபு என்பவனையும், ஒகலியாபு இரண்டாவது ஆளு, நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன சந்திப்பு கூடாரம். சரி, அதாவது இதனுடைய முன்னால நீங்க அதிகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா எடுத்து பாருங்களேன். முன்னால அதிகாரங்கள்ல ஒரு ஹெட்டிங் மட்டும் பாருங்க. கடவுள் மோசையை அழைக்கிறார். அழைத்த பிறகு அதிகாரம் நான் சொல்றேன். 20வது அதிகாரம் 10 கட்டளை கொடுக்கிறார். 21வது அதிகாரம் அடிமைகளை பத்தி பேசுறார். 22வது அதிகாரம் ஈடுதருதல் பற்றிய சட்டங்கள், அப்புறம் ஒழுக்க நெறிகள், சட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. 23வது அதிகாரம் நீதியும் இரக்கமும். 23வது அதிகாரத்துல ஓய்வு ஆண்டும் ஓய்வு நாளும், அப்புறம் முப்பெரும் விழாக்கள், இதெல்லாம் சொன்ன பிறகு 24வது அதிகாரம் உடன்படிக்கை பேழை எப்படி செய்யணும். 24வது அதிகாரத்தினுடைய கடைசியில சீனாய் மலை மேல் மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறாங்க. எவ்வளவு நாள்? 40 நாள் மோசே அங்க இருக்கிறார். 40 நாள் மோசே அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றாரு. அடுத்த ஹெட்டிங் என்ன? திருத்தலத்திற்கான காணிக்கை. அதாவது ஒரு திருத்தலம் கட்டணும். அந்த திருத்தலத்திற்கான காணிக்கை அப்ப யார் கொண்டு வரணும்? மக்கள் கொண்டு வரணும். என்னெல்லாம் கொண்டு வரணும்? அடுத்து வாசிங்க 1வது வசனம் 25:1. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு. தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். காணிக்கை பெற்று என்னெல்லாம் செய்யணும்? அடுத்த ஹெட்டிங் உடன்படிக்கை பேழை. அடுத்த ஹெட்டிங் அப்பமேசை. அடுத்த ஹெட்டிங் விளக்கு தண்டு. அடுத்த ஹெட்டிங் சந்திப்பு கூடாரம். அடுத்த ஹெட்டிங் பலிபீடம் கட்டணும். அடுத்த ஹெட்டிங் திரு உறைவிட முற்றம். அடுத்த ஹெட்டிங் விளக்கை எப்படி பேணணும். அடுத்த ஹெட்டிங் குருக்களின் உடைகள் எப்படி இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் தான் காணிக்க வேணும். புரியுதுங்களா? ஒரு கோயில் கட்டணும், பலிபீடம் கட்டணும், பலிமேசை வைக்கணும், அப்பமேசை வைக்கணும். அப்ப இதுக்கு எல்லாமே என்ன வேணும்? பொருள் வேணும். பொருள் யார் கொண்டு வரணும்? அருங்கொடை இல்லம். சப்போஸ் ஃபாதர் சொல்றாரு இன்னொரு 100 பேருக்கு கட்டுறதுக்காக நீங்க இடம் வேணும், தங்கறதுக்கான இடம் வேணும் அப்படின்ற பொழுது கல்லு, மண்ணு, சிமெண்ட் யார் கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க வந்து தியானத்திற்கு அனுபவிக்கிற சந்தோஷம் அனுபவிக்கிற இந்த தியானத்தினுடைய எல்லா நற்செய்தி அனுபவிக்க நீங்க தான் கொடுக்கணும். அப்ப நீங்க தான் கட்டி எழுப்பணும். அப்ப இதெல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு ஃபாதர் கிட்ட தான் சொல்லுவார்,
உங்ககிட்ட சொல்ல மாட்டார். எப்படி பில்டிங் இருக்கணும், எப்படி எங்கே ஆல்டர் இருக்கணும், அது உங்ககிட்ட சொல்ல மாட்டார். அது யார்கிட்ட சொல்லணும்? ஃபாதர் கிட்ட தான் சொல்லணும். ஃபாதர் அதை யாரை வச்சு கட்டுவாரு? ஃபாதருக்கு கொத்தனார் வேலை தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு அவருக்கு. நாங்கள்லாம் செமினாரில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வரோம். ஏறக்குறைய எல்லா வேலையும் செய்வோம். அது மாதிரி அப்போ திறன் இருக்கலாம். திறமை இல்லாதவங்க யாரையாவது வச்சு தான் கட்டணும். புரியுதுங்களா? அந்த மீனிங் இங்கே வரும் பாருங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன? குருக்களின் உடைகள். அடுத்த ஹெட்டிங் மார்பு பட்டை. மார்பு பட்டை. அடுத்த ஹெட்டிங் குருக்களின் பிற உடைகள். குருக்களின் பிற உடைகள். அடுத்த ஹெட்டிங் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை. அப்ப குருக்களை திருநிலைப்படுத்தும் முறை. அடுத்த ஹெட்டிங் அன்றாட வழிபாடு. அடுத்த ஹெட்டிங் தூபபீடம். தூபபீடம் எப்படி இருக்கணும்? அடுத்த ஹெட்டிங் தலைக்கட்டு வரி. தலைக்கட்டு வரி. அப்ப காசு வேணும். அடுத்த ஹெட்டிங் வெண்கல நீர் தொட்டி. அது எப்படி இருக்கணும்? அடுத்தது திருப்பொழிவு எண்ணெய். அடுத்தது நறுமண தூபம். பாருங்களா? அப்போ இவ்வளவு எல்லாம் பேசுற 40 நாள் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பேசிக்கிட்டு இருக்காரு. கோயில் எப்படி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோயில் எந்த முறையில் இருக்கணும்னு சொல்றாரு. தூபப்பீடம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்பமேசை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட மட்டும் சொல்றாரு? மோசே கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. மோசையால கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்ப கட்டுறவங்க யாராவது வேணும்ல? வேணும். அப்போ மோசைக்கு சொன்ன விஷயம் கற்றவங்களுக்கும் அப்ப யார் சொல்லி தரணும்? மோசேக்கு சொல்லி தந்த அதே தூயாவியானவர் தான் அவங்களுக்கும் சொல்லி தரணும். இனி நல்லா கவனிங்க. இறைவனுடைய மனதில் உள்ள ஒரு டிராயிங், அந்த டிராயிங்கை மோசேக்கு காமிச்சிட்டார். இந்த மோசேக்கு உள்ள இருக்கிற டிராயிங்கை கற்ற போறவருக்கு அது புரியணும் அப்படின்னா அந்த டிராயிங் எவ்வளவுதான் இவர் சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவருடைய மனதை ஆண்டவர் ஒருவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்பாடு பிறரை வைத்து செய்ய வைக்க வேண்டுமானால், அவர்களுக்கும் அது வெளிப்பட வேண்டுமானால், அவர்களுக்குள்ளும் அது எது செயல்பட வேண்டும்? அவரில் செயல்பட்ட அதே தூய ஆவியானவர் இவரிலும் செயல்பட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் சொல்லுவார் கொத்தனார் கிட்ட, இது பில்லர் இப்படி போடணும் அப்படி போடணும்னு. கொத்தனார் என்ன செய்வார்? அவருக்கு விருப்பப்பட்ட சேர்த்து போயிடுவார். அப்பதான் அந்த சண்டை வருது. வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள செயல்பாடு 2 ஆவியானவராக இருந்தா, ஒன்று தீ ஆவியும் ஒன்று தூய் ஆவியும்னா வீடு கட்டி எழுப்பப்பட முடியுமா? ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் 3 ஃபாதர்ஸ் இருக்கிறோம். அந்த 3 ஃபாதர்ஸ் அந்த எல்லாரும் தியானமையும் அப்படின்றது கட்டி எழுப்பணும்னா 3 பேருக்குள்ளேயும் செயல்பட வேண்டிய ஆவியானவர் எந்த ஆவியானவர்? ஒரே ஆவியானவர், தூய் ஆவியானவர். உங்களுடைய பங்கில் 2 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. 2 ஃபாதர்ஸும் ஒரே மாதிரி ஆண்டவருடைய கட்டிடத்தை எழுப்பணும் அப்படின்னா ஆண்டவருடைய மனதை தெரிந்த ஒருத்தர் மட்டும் இருந்தால் பார்த்தாது. ஆண்டவருடைய மனதை புரியும் அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரிஸ்ட்க்கு அதே இருக்கணும். இல்லை அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரிஸ்ட்க்கு இருக்க அதே தூய ஆவியானவர் பாரிஷ் பிரிஸ்ட்க்கு இருந்தால் தான் உங்களுடைய பங்கு கட்டி எழுப்பப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும், ஒரு தியானமயம் கட்டி எழுப்பப்படும். கட்டி எழுப்பப்படுகின்றது இந்த சும்மா இந்த பில்டிங் மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஃபாதர்ஸ் இப்போ இந்த கன்வென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கன்வென்ஷன் நடத்தும்பொழுது நோட்டீஸ் போடுறார். நோட்டீஸ் போடுத்துட்டு வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுக்கும்பொழுது ஃபாதருடைய மனதை புரிந்து கொள்ளும் உங்களுடைய தூதர்களாக இருக்கணும். இல்லைன்னா ஃபாதர் ஒரு வாட்டி நினைப்பாரு, இவங்க அப்படியே நோட்டீஸை கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. எங்கேயுமே போகாது அது நோட்டீஸ், எங்கேயுமே போகாது. இப்போ ஃபாதர் சொல்றாரு, இந்த யூடியூப் இப்படியெல்லாம் செய்யணும், இந்த ஃபாதர்ஸ் வராங்க இப்படியெல்லாம் செய்யணும். அந்த மனதை ஆண்டவர் இந்த மனதிற்கு வெளிப்படுத்தியதை, ஆண்டவருடைய மனதை அவங்களும் அதை செயல்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? தூய ஆவியானவருடைய செயல்பாடு வேணும். இப்போ இந்த மனசுல 31வது அதிகாரம் வாசிங்க. 31 நம்ம நிறுத்தின அந்த வசனம் 31வது அதிகாரம். இவங்க 2 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? பெத்சலேல தேர்ந்தெடுத்து என்ன சொல்றாரு? என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறையாவியால் நிரப்பியுள்ளேன். மோசைக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். மோசைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தத இவனுக்கும் அது புரியுமாறு நான் இவருக்கு சொல்லி கொடுக்கல, பெத்சலேலுக்கு நான் சொல்லி கொடுக்கல. ஆனால் மோசே சொல்லும் போது புரியணும் அவனுக்கு. புரிவதற்காக நான் என்னோட ஆவியை நான் அவனுக்கு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தூய ஆவியானவருடைய செயல் எதற்காக? why you should wait for the holy spirit, why you should pray for the holy spirit. எதற்காக நீங்கள் தூய ஆவியானவருக்காக ஜெபிக்கும்? இறைவனுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுத்த தூய ஆவியானவர் வேணும். நீங்கள் செய்யும் ஒரு செயல் அது இறைவன். நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கிறாங்க, ஃபாதர் நான் செய்யற விஷயம் இது இறைவனுடைய விருப்பமா இல்லையான்னு எப்படி தெரியும் ஃபாதர்? நிறைய பேர் கேட்கற கேள்வி, இறைவனுடைய திருவுளமா இல்லையா? ஒரு திருமணம் உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக நீங்க முடிவு பண்றீங்க, இறைவனுடைய திருவுளம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுடைய இப்ப +2 ரிசல்ட் வந்துச்சு, அட்மிஷனுக்காக போறீங்க. இன்ஜினியரிங் போடணுமா, பிபிஏ போடணுமா, பிகாம் போடணுமா, பிஎஸ்சி போடணுமா தெரியல ஃபாதர். இறைவனுடைய திருவுளம் பிபிஏயா இல்ல பிஇயான்னு எப்படி தெரியும்? இனி டிகிரி எல்லாம் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகணுமா இல்ல மாஸ்டர்ஸ்க்கு போகணுமா எப்படி தெரியும்?
பிரைஸ் தி லார்ட். இறைவனுடைய மனதை அழகாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த நீங்கள் இறைவனோடு இருந்தால் போதும், மிச்செல்லாம் அவர் செயல்படுத்தி கொள்வார். ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், மார்க் நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். பெண், அந்த பெண் இயேசுவை பார்க்க வரும் பொழுது, இயேசு எந்த வீட்டில் இருக்கிறாரு? சிமியோன் வீட்டில் இருக்கிறார். நோயாளியான சிமியோன் வீட்டில் இருக்கிறார். அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறா? அவள் கையில் ஒரு படிக சிமிழ். அந்த படிக சிமிழெல்லாம் அவ்வளோ நறுமண தைலம், கலப்பற்ற நறுமண தைலம், விலையுயர்ந்த நறுமண தைலம். இதை என்ன பண்ணுறாவ? உடைக்கிறான். உடைச்சிட்டு இயேசுனுடைய தலையில் ஊத்துறான். தலையில் ஊற்றும் பொழுது பக்கத்தில் இருந்த யூதா சொல்கிறாரு, பாருப்பா எவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுறான், இது ஏழைகளுக்கு விற்று கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பவர்கள் தானே, நான் ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள், நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை. 8வது வசனம், இவர் தம்மால் இயன்றதை செய்தார், என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். இயேசு இறக்க போறார். இந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் செய்த செயலை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. பார்த்தீங்களா? தூய ஆவியானவரின் வழியாக அவள் செய்த ஒரு செயல் ஆண்டவருடைய திருவுளமா மாறுது. when you have the Holy Spirit, whatever you are doing, you are being controlled by God. நீங்கள் ஆண்டவருக்கு உரிய செயலை செய்ய அவர் உங்களை பயன்படுத்திக் கொள்வார். ஆனா ஆண்டவருடைய திருவுளமா இல்லையான்னு நீங்க தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. யோசிக்காதீங்க, இது ஆண்டவருடைய திருவுளமா, நான் பிபிஐக்கு போடுறேன், என்னுடைய குழந்தைய பிடெக்கு போடுறேன், ஆண்டவருடைய திருவுளமா. கவலையப்படாதீங்க. நல்ல மனசோட ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போங்க, அதில் ஆண்டவர் செயல்படுவார். நமக்கு தெரியாது. சில டைம் இந்த காலேஜ் தான் பிடிவாதம் பிடிக்காதீங்க, எல்லா காலேஜ்லையும் போட்டு பாருங்க. எந்த காலேஜ் கிடைக்கிறதோ சந்தோஷமா ஏற்றுக்கோங்க, எந்த வேலை கிடைக்கிறதோ சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. நீங்க திருமணம் செய்யும்போதும் இந்த பையன் தான் என்னுடைய பையனா, இந்த பொண்ணு தான் என்னுடைய பையனா. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் செய்யாத காரணம் என்ன? பயம். திருமண தயாரிப்பு தியானம் ஒன்று வச்சோம், ஏப்ரல் 21 3வது ஞாயிற்றுக்கிழமை. திருமணம் ஒரு மீட்பின் செயல். எல்லாரும் டிவைன் மர்சியோட யூடியூப்ல இருக்கு. திருமணம் ஒரு மீட்பின் செயல். அந்த டாக்ல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பயம். ஐயோ இதுதான் என் பையனா, ஐயோ இதுதான் என்னுடைய மாப்பிள்ளையா, இதுதான் என்னுடைய பொண்ணா, இதுதான் எனக்கு வரப்போற மனைவியா. நிறைய பேருக்கு பயம். அதனால நிறைய பேர் நீங்க கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க. திருமணம் என்பதற்கு இன்னைக்கு நல்ல பசங்க, வாலிப பசங்க பயப்படுறாங்க. இதுதான் எனக்கு உரிய பையனா, இதுதான் எனக்கு உரிய பொண்ணா அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவரே என்னுடைய மனசு திருப்தியா இருக்குது, நான் ஆமீன்னு சொல்றேன். வரப்போறது வரட்டும். ஆண்டவரே என்னுடைய மனசு திருப்தியா நான் ஒரு விஷயத்துக்கு ஆமீன்னு சொல்றேன். அது திருமணமா இருக்கலாம், குருத்துவமா இருக்கலாம், இல்லறமா இருக்கலாம், துறவரமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் மனசு நிறைய சந்தோஷமா ஆமேன்னு ஒரு விஷயத்துக்கு சொல்றீங்களா, தூய ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். அப்ப விடுதலை பயணத்துல இங்க வந்து ஆண்டவர் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கிட்ட எதுவுமே வெளிப்படுத்தல. அந்த தம்பிக்கிட்ட எதுவுமே வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தினதெல்லாம் யாருக்கு? மோசேக்கு. ஆனால் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவராக இறைவன் வெளிப்படுத்துற இந்த விஷயம் மோசே வழியா வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு அது புரியணும். புரியறதுக்கான ஞானத்தை அவனுக்கிட்ட கொடுத்துட்டார். அப்ப சில டைம் இன்னைக்கு சண்டை வீட்டில் வர காரணம் என்ன? நீங்க சொல்ற விஷயம் உங்களுடைய புருஷனுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க சொல்ற விஷயம் உங்களுடைய பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க சொல்ற விஷயம் உங்க பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இது நிறைய குடும்பம் எப்படி தெரியுமா இன்னைக்கு இருக்கு? பாபேல் கோபுரம் மாதிரி இருக்குது. பாபேல் கோபுரம் மாதிரி இருக்குது. பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்தது? பாஷையை பிரிச்சு விட்டுட்டார். பிரிச்சு விட்ட மாதிரி இன்னைக்கு புருஷன் சொல்றது பொண்டாட்டி கேட்கவே மாட்டேங்குது. பேசுறது தமிழ்ல தான் இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி சொல்றது புருஷனுக்கு தலையில போகவே மாட்டேங்குது. பாபேல் கோபுரமா இருக்குது. உங்களோட வீடு இன்னைக்கு பெந்தகோஸ்து அனுபவத்தின் வீடா மாறணும். பல மொழி பேசுறவங்க ஒரு மொழியில புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரே மொழி பேசுறோம், ஆனா பல மொழியில் இன்னைக்கு புரியுது. அதனால பாபேல் கோபுரம் பெந்தகோஸ்து அனுபவமா வரணும்னா தூய ஆவியானவர் செயல்படணும். பாபேல் கோபுரத்துல ஒரே மொழி பேசிக்கிட்டு இருந்தவங்க, ஆனா அவங்களுக்கு புரியல. பெந்தகோஸ்துல பல மொழி பேசுறவங்க இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு வீட்டில் புரியணுமா? அப்ப யார் இருக்கணும்? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அப்பா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பிரசன்ட் பண்றீங்களா, என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் சொல்லி பாருங்க, உங்களுடைய மனைவிக்கு அது புரியும். ஒரு கான்வென்ட்ல புரியணுமா? சுப்பீரியர் ஏதாவது சொல்றீங்களா, உங்களுடைய கீழே இருக்கிறவங்களுக்கு புரியணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, புரியும். இப்ப இன்னைக்கு புரியாத காரணம் தெரியுமா? தூய ஆவியானவர் செயல்படலை.
அப்ப தூய ஆவியானவருடைய முதல் இங்க நம்மளுடைய பார்க்கிறது மோசேக்கு சொல்லி தந்த அந்த ஆண்டவர். மோசே அப்ப ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்ட மோசே இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய மனசு புரியணும்னா தூய ஆவியானவர் வேணும். பரிசுத்த கன்னித்தாய் தூய ஆவியானவர் வழியாக குழந்தை பெற்றார். வயிற்றுல குழந்தை இருக்கு. அந்த அம்மா எலிசபெத் அம்மாவனுடைய வீட்டுக்கு போன உடனே கால் வச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? தூய ஆவியானவரால் எலிசபெத் நிரப்ப பெற்றாள். பரிசுத்த கன்னித்தாய் மாதா எலிசபெத்து கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லல, இந்த குழந்தை தூய ஆவியானவரால் பெற்றெடுத்துன்னு சொல்லல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வயிற்றுல குழந்தை இருக்கு. இருந்தாலும் பாருங்களேன், அங்கே வரும்பொழுது வரவேற்கிறாங்க, கன்கிராச்சுலேஷன் சொல்லி கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அப்போ மாதாவை பத்தி எலிசபெத்துக்கு புரிய வச்சது யாரு? அப்ப இறைவனுடைய மனது, இறைவனுடைய சிற்பம், இறைவனுடைய அந்த 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 படைப்பு, இறைவனுடைய திட்டம் பரிசுத்த கன்னித்தாய் போய் எலிசபெத் அம்மாள் கிட்ட சொல்லல. அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தூய ஆவியானவர் இங்கே செயல்பட்டுட்டார். எலிசபெத் அம்மாளுக்கு புரிஞ்சுது. இல்ல உலகத்துல யாருக்காவது அது புரியுமாங்க? யாருக்காவது புரியுமா? ஆம்பளை இல்லாம ஒரு பொண்ணு குழந்தைய பெற்றுக்கிட்டான்னு யாருக்காவது புரியுமா? புரியவே புரியாது. எலிசபெத் அம்மாளுக்கு அப்ப புரியுமா? புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. மாதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா எலிசபெத் அம்மாளுக்கு அது புரிய வாய்ப்பே இருந்திருக்காது. வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் that a girl is carrying a child without the help of a man. புரிஞ்சிருக்கே போறேன். அப்ப புரியறதுக்காக உதவி செஞ்சது யாரு? தூய ஆவியானவர். உங்களை பத்தி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தப்பா உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்களா, நீங்க கவலையே படாதீங்க. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய ஆபீஸ்ல, படிக்கிற இடங்கள்ல தப்பா பேசுறாங்களா, அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. தூய ஆவியானவர் கிட்ட அந்த பெட்டிஷனை போட்டுருங்க, கம்ப்ளைண்ட் போட்டுருங்க. உங்களுடைய ஆபீஸ்ல, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்ப யாருக்கு? உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு நீங்க புரிய வைக்க போறீங்க, அதனால தான் சண்டை நடக்குது. நீங்க சொன்னா அவ்வளவுதான், நீ இதெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சண்டை தான் போடுவாங்க. இஃப் யூ வாண்ட் யூ டு பி எக்ஸ்பிளைன்ட், யூ டோன்ட் எக்ஸ்பிளைன், லெட் த ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பிளைன். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதுங்களா? ஹலோ, புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா எவ்வளோ பெரிய ஒரு ஆர்க் செஞ்சார், எவ்வளோ ஒரு பேழை செஞ்சார், கூட இருந்த எவனுக்குமே புரியல. ஒழுங்கா சொன்னார், டேய் உள்ள வாங்கடா உள்ள வாங்கடா அப்படின்னு. எல்லாரும் கிண்டல் தான் பண்ணாங்க. ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்ட நோவாவனுடைய மனதை புரிந்து கொள்ள அந்த மக்களால் முடியல. ஆனா நோவாவனுடைய மனதை புரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, அப்பா நீ லூஸ் ஆயிட்டியான்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அந்த பிள்ளைகள் கேட்காம அப்பா சொன்னது அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த குடும்பம் எவ்வளவு அழகா வாழ்ந்தது பாருங்க. அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் அப்பா சொன்னதை கீழ்ப்படிஞ்சாங்க. ஏனெனில் அங்கே போடல, ஆனா இங்கே போட்டிருக்கு. இதுதான் இங்கே செயல்பட்டு இருக்கு. ஆண்டவருடைய தூய ஆவியானவர், நோவா வழியாக பேசிய தூய ஆவியானவர், அதே தூய ஆவியானவர் அந்த குடும்பத்தில் அந்த மக்கள்கிட்டையும் பேசியிருக்கிறார். டே கப்பலை கட்டுறா அப்படின்னார். அவன் போய் அப்பா பசங்கிட்ட சொல்லியிருப்பான், வா கப்பலை கட்டலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வா கீழ்பாக்கத்துக்கு போகலான்னு. சென்னையில் எங்களுக்கு கீழ்பாக்கம், ட்ரிச்சியில் எனக்கு என்னன்னு தெரியல. அப்பாவுக்கு கீழ்பாக்க கொண்டு போக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல். They should have taken him to mental hospital, but they did not do that. Whatever the dad told, they obeyed. கண்மூடித்தனமா கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, கப்பலை செஞ்சாங்க. மழை வந்த போது எவனும் ஏறல, இவங்க ஏறிக்கிட்டாங்க, தப்பிச்சாங்க. உன்னிலே செயல்படும் தூய ஆவியானவர் உன்னுடைய குடும்பத்திலும் செயல்பட்டால், பிரைஸ் தி லார்ட், உன்னிடம் ஆண்டவர் சொல்லும் விஷயங்கள் அவங்களுக்கும் புரிய போகுது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தொடர்ந்து 31வது அதிகாரம். எங்க வாசி நிறுத்தணும்? 7வது வசனம். 7வது வசனம் தான் நிறுத்தணும். 7 வாசிங்க. சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்ப மேசை அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூப பீடம். பாத்தீங்களா, நம்ம பார்த்த ஹெட்டிங் எல்லாம் வருது பாருங்க. நான் உங்களுக்கு 20வது அதிகாரத்திலிருந்து ஹெட்டிங்ஸ் நிறைய சொன்னேன். அந்த ஹெட்டிங் எல்லாம் இங்க வருது. என்னெல்லாம் வருது? சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணை கலன்கள், அப்ப மேசை அதன் துணை கலன்கள், பழுதற்ற விளக்குத்தண்டு அதன் அனைத்து துணை கலன்கள், தூப பீடம் எரிபலி பீடம் அதன் அனைத்து துணை கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம். வாசிங்கம்மா. 10. அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணி புரிவதற்காக அவன் புதல்வனுக்குரிய ஆடைகள், ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். நான் உனக்கு கட்டளையிட்டபடி அவங்க உனக்கு செஞ்சு தருவாங்க.
ஏன்? ஏனெனில் நான் உனக்கு சொல்லி தந்ததை புரியும்படி அவர்களுக்கு தூய ஆவியானவர் கொடுத்திருக்கிறேன், இறை ஆவியை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறேன். அப்ப எதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும்? வெயிட். எருசலேமில் காத்திருங்கள். எதற்காக காத்திருக்க வேண்டும்? தூய ஆவியானவருக்காக காத்திருங்கள். காத்திருந்து ஜெபியுங்கள். எதற்காக? பெரிய பெரிய விஷயம் செய்ய கிடையாதுங்க, செய்யற விஷயத்த ஒழுங்கா செய்யறதுக்கு. பெரிய பெரிய விஷயம் நீங்க செய்யணும்னு இல்லை, ஆனா செய்யற விஷயம் அதுல அழகு இருக்கும், அதுல ஒரு முழுமை இருக்கும். இதற்காக தான் தூய ஆவியானவர். இதற்காக தான் தூய ஆவியானவர். பெரிய விஷயம். இப்ப நீங்க பிற மொழி பேசுறதுக்காக, அந்நிய மொழி பேசுறதுக்காக தேவையில்லை. ஒழுங்கா தமிழ் மொழி பேசினாலே போதும். பிறமொழி பேசணும்னு தேவையில்லை. சிலவங்க நிறைய பேருக்கு ஃபாதர் அவங்க அங்க அந்த 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 பாஸ்டர் கை வச்சா, அந்த ஜெபிக்கிறவங்க கை வச்சு அப்படியே தலை சுத்தி ஓடுறாங்க ஃபாதர், இவங்க ஜெபிச்சு அங்கே ஓடுறாங்க ஃபாதர். ஓடுறாங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓடுற இடத்துல தூய ஆவியா இருக்கா இல்லையா? யாராவது விழுறாங்கல்ல, தொட்டா ஃபாதர் நீங்கெல்லாம் ஜெபிக்கும் உங்களுக்கெல்லாம் வல்லமே இல்லை ஃபாதர். ஏம்மா நீங்க தொட்டா நாங்கெல்லாம் விழுறதே இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம விழற இடத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். யாராவது தொட்டா விழுறோம் அப்படின்னு ரெண்டு எல்லா இடத்துல இருக்குது. திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. கத்தோலிக்க திருச்சபையில் நடக்குது, அல்லாத இடங்கள்லாம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உண்மையா பொய்யா? தொட்டா தலை சுத்தி விடுறது உண்மையா பொய்யா? கடவுளுக்கு தான் தெரியுமா? தொட்டா விடுறது உண்மையா பொய்யானா? தொட்டு விழுந்துருவீங்கல்ல, விழுந்தா எழுந்திருக்க மாட்டீங்க, எழுந்திருப்பீங்கல்ல. எழுந்திருச்ச பிறகு விழுந்ததை விட, விழுறதுக்கு முன்னால விட நல்லா வாழ்ந்தீங்கன்னா உங்களை வீழ்த்தியது யாரு? விழுந்த பிறகு, எழுந்த பிறகு, எழுந்த பிறகு விழுறதுக்கு முன்னால விட மோசமா வாழ்ந்தீங்கன்னா உங்களை தள்ளி விட்டது யாரு? அப்போ உங்களை தள்ளி விட்டது யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா விழுந்து எழுந்த பிறகு நீங்க எப்படி வாழ்றீங்க, அதை வச்சுதான் எதை புரிஞ்சுக்கணும்? தள்ளி விட்டது யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதனால விழுறது பெரிய விஷயம் இல்லைங்க. விழுறது உண்மையா பொய்யா we are not able to ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையும் இருக்கலாம், பொய் இருக்கலாம். ஆனா விழுந்து எழுந்த பிறகு, விழுந்து எழுந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் தீய ஆவியா தூய ஆவியா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நீங்கள் வாங்க சாயங்க இதை பூச முடியும் போது நானும் ப்ளஸ் பண்ணுவேன். ஒரே தள்ளு தான், எல்லாத்தையும் தள்ளி தள்ளி தள்ளி. உங்களுக்கு விழணும்னா சொல்லுங்கள் ஃபாதர் நான் விழறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரே இடி தான், விழுந்துருவோம். விழுந்து எழுந்த பிறகு என்ன சொல்லுவீங்க? நீ எல்லாம் ஒரு சாமியாரா என்னை தள்ளி விட்டுட்டியே அப்படின்னீங்கன்னா தள்ளி விட்டது தீய ஆவியானவர், தூய ஆவியானவர் இல்லை. தூய ஆவியானவர் தள்ளி விட்டார்னா எழுந்த பிறகு நீங்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவீங்க, ஆண்டவர் பின்னால் போவீங்க. அப்போ விழுவது அல்ல. அப்போ உங்களுக்கு தூய ஆவியானவர் தருவது ஆண்டவர் எதற்காக தருகிறார்? உங்களுடைய இறைவனுடைய மனதில் கண்ட கனவு, இறைவனுடைய மனதில் கண்ட கனவு அதை உலகில் கட்டி எழுப்ப கொடுக்கப்படும் வல்லமைதான் தூய ஆவியானவர். இறைவன் கண்ட கனவு உலகில் கட்டி எழுப்புவதற்காக இறைவன் தருவதுதான் தூய ஆவியானவர். அது குடும்பம், கணவன் மனைவி கட்டி வச்சார். நீங்க கட்டி எழுப்புவதற்காக இறைவன் கண்ட ஒரு கனவு உண்டு. அந்த கனவை நீங்கள் கட்டி எழுப்புவதற்காக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தரும் ஆவியானவர் தான் தூய ஆவியானவர். உங்களுக்கு குழந்தைகளை தரார். ஏன் தந்தாரு? எதற்காக தந்தாரு? இன்னைக்கு நீங்க ஒண்ணுல நிறுத்துறீங்க. ஆண்டவர் 3 குழந்தை தரணும்னு நினைச்சிருந்துருக்கலாம். பாருங்க, உங்களோட இறைவனுடைய மனதை இன்னைக்கு உங்களால கட்டி எழுப்ப முடியல. 2 குழந்தையில நிறுத்திடுறீங்க, கட்டி எழுப்ப முடியல. ஏன்? ஏன்னா தூய ஆவியானவர் இல்லை. நீங்க ரொம்ப உலகப்படி நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஐயோ எனக்கு தான் காசு இல்லையே. எனக்கோ யாரோடைய ஒரு சாட்சியத்தை கேட்டேன். அந்த சாட்சியத்தில் ஒரு ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை வந்தது. குழந்தை பிறந்த பொழுது இந்த மனுஷன் அடிமட்ட வேலையில தான் இருந்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்த போது இவர் அவங்களுடைய கம்பெனியில முதல் நிலைக்கு உயர்ந்தார் அந்த மனுஷன். அந்த 1வது குழந்தை வந்த போது பாருங்களேன், ஆண்டவர் அதற்கான வருமானத்தை கொடுத்திருக்கிறார். 2-3 வருஷத்துக்கு பிறகு என்னமோ 2வது ஒரு குழந்தை வந்திருக்கு. 2வது குழந்தை பிறந்த பொழுது இந்த அடிமட்டத்திலிருந்து முதல் ஸ்டெப் உயர்ந்தார் இல்லையா, 2வது ஸ்டெப்புக்கு அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது. 2வது குழந்தை பிறந்த பொழுது 2வது ஸ்டெப் ப்ரொமோஷன். பரவாயில்ல, இது நல்லா இருக்குதே. அப்போ அவங்க 3வது குழந்தைக்காக ஜெபிச்சாங்க. 3வது குழந்தை பிறந்தது. 3வது குழந்தை பிறந்த போது அவர் டெப்யூட்டி மேனேஜர் ஆனாரு. 4வது குழந்தை மேனேஜர் ஆனாருங்க. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைக்கு நீ ஜெனரல் மேனேஜர் ஆக போற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க.
என்னைக்கு 5வது குழந்தைன்னு கேட்கல, என்னைக்கு நீ ஜெனரல் மேனேஜராக பாரு. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்த குழந்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ஆண்டவர் அவர் உயர்த்திக்கிட்டே இருந்தார். பாருங்க, ஆண்டவருடைய கனவு, இறைவனின் கனவு உலகத்தில் கட்டி எழுப்ப உனக்கு கொடுக்கப்படுவதாங்க தூய ஆவியானவர். ஆனா இன்னைக்கு அந்த தூய ஆவியானவர் இல்லாததுனால நீங்க இன்னைக்கு நீங்களாவே கட்டி எழுப்புறீங்க. அதனால தடைகள் வருது. எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தணும் தெரியல, கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி நடத்தணும் தெரியல. நம்மளுடைய தியான மையத்தில் இப்ப நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் முடிச்சு வரவங்க இருக்கிறாங்க, திருமணம் ஆகி உடனே வரவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை ப்ரமோட் பண்றோம். வாங்க ஒரே மனசோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. கல்யாணம் பண்றீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம தியான மையத்துக்கு வாலண்டியர்ஸாக வரவங்க இருக்கிறாங்க, பரிந்துரை வரவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறோம், உங்களுடைய ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணம் ப்ளஸ் பண்ண போதும் அந்த அந்த புது பையனையும் புது பொண்ணையும் பார்த்து சொல்கிறோம், ஒழுங்காக வந்து ரெட்ரீட் அட்டன் பண்ணிட்டு போகும். ஏன்? ஒரே மனசோட உனக்கு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், ஒரே மனசோட. அப்போ உன்னிலும் அவளிலும் செயல்பட போவது ஒரே தூய ஆவியானவர். வாங்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வராங்க இன்னைக்கு பசங்க, என்கேஜ்மெண்ட் முடிச்சு வரவங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மாவோட வரவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி வரவங்க இருக்காங்க. ஒரே தூய ஆவியானவர் செயல்படுவார். இறைவன் விரும்புவதை கட்டி எழுப்புவதற்காக, ஒரே மனதோடு கட்டி எழுப்ப. எதற்காக நான் கணவன் மனைவி, எதற்காக இந்த பிள்ளை ஆண்டவர் தந்தார், இவனை எப்படி கட்டி எழுப்பின எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க உங்களுடைய சுயநலத்தில் கட்டி எழுப்புறீங்க. உங்களுக்கு ஒரு பையனா இருக்கலாம், 2 பையனா இருக்கலாம், 3 பொண்ணா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால கட்டி எழுப்ப தெரியல. ஏன்? தூய ஆவியானவர் இல்லை. இறைவனுடைய கனவை கட்டி எழுப்புவதற்காக, உலகில் கட்டி எழுப்புவதற்காக உங்களுக்கு இது ஒன்றும் சுருக்கமாக சொன்னா, இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக தான் தூய ஆவியானவர். இறை அரசை கட்டி எழுப்பதற்காக தான் தூய ஆவியானவர் நடத்துறார். நீ பிரம்மாண்டமான விஷயங்களை செய்வதற்காக கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2வது ஒரு ஆள் சொல்லி நிறுத்திடலாம். 2வது ஒரு ஆள் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் சவுலுக்கு ஆண்டவர் தூய ஆவியானவரை தரார். சவுலுக்கு ஏன் தூய ஆவியானவர் தரார்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுடைய கதை உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் தான் அதனுடைய குறிப்பிட்ட வசனம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கதை உங்களுக்கு தெரியும். நீதி தலைவர்கள் தான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீதி தலைவர்களில் ஒரு தலைவர், ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜஸ் தான், ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் வாஸ் சாமுவேல். நீதி தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நீதி தலைவர்களில் ஒரு நீதி தலைவர் தான் சாமுவேல். அந்த நீதி தலைவருடைய பசங்க நீதி இல்லாதவங்களா இருந்தானுங்க, கேடு கட்டவனா இருந்தாங்க. அல்லேலூயா. கதை தெரியும்ல உங்களுக்கு? கதை தெரியும். நீதி தலைவர்களுடைய ஒரு தலைவர், அதுல ஒரு தலைவர் தான் சாமுவேல். சாமுவேலுடைய பசங்க நெறி இல்லாதவங்களா இருந்ததுனால, பக்கத்துல எல்லாம் அரசர்கள் இருந்ததுனால, இவங்களுக்கு அந்த இஸ்ராயல் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு அரசர் வேணும், எங்களுக்கு ஒரு அரசர் வேணும், எங்களுக்கு ஒரு அரசர் வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சாமுவேல் அதனுடைய நெகட்டிவ் சைடு சொல்றார். பாசிட்டிவ் சைடா நீ அரசரை கேட்கிற நல்ல விஷயம், ஆனா நெகட்டிவ் சைடா ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு அரசர் வந்துட்டாருன்னா, 1 கடவுள் அரசரா இருக்க மாட்டார், 2 அந்த அரசர் ஒன்று ரொம்ப மோசமா ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு, நெகட்டிவ் சைடெல்லாம் இருக்கு. தம்பி வேணுமான்னு கேட்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, கட்டாயமா சொல்றாங்க, எங்களுக்கு கண்டிப்பா வேணும். சரி, இவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே இதை மாதிரி அரசரை கேட்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த அரசரை கேட்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சரி கொடு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ இந்த இடத்துக்கு போ. அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒருத்தன் வருவான். அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? ஆடுகளை காணோம், எனக்கு என் ஆடு எங்க இருக்குன்னு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறைவாக்கினர் தானே, உங்ககிட்ட கேட்க ஒருத்தன் வருவான். அவனை நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு அந்த ஆடு எங்க காணாம போன ஆடு எங்க இருக்குன்னு சொல்லிக் கொடு. சொல்லிக் கொடுத்த பிறகு அவனை மேல்மாடி அறைக்கு கொண்டு போய் அவனுக்கு தைலத்தால் அபிஷேகம் செய்து அவனை அரசராக நியமிப்பாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைலாபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பா தூய ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்குது. ஆனா சாமுவேல் அங்கே விடலை. என்ன சொல்றாரு? நீ இந்த மலைக்கு போ. அந்த மலையில அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கவன் நிறைய பேர் இருப்பாங்க, துதிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, இறைவாக்கினர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து துதிக்க கடவுளை அவங்களோட சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்குதான் தூய ஆவியானவருடைய வல்லமை அவர் பெறுகிறார். அதனுடைய வசனம் தான் 10வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10:6. ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும், உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். தம்பி நீ போ, அந்த இறைவாக்கினர்கள் கூட சேர்ந்து நீ ஜெபி, துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து. யூ பி வித் them. அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த கன்னித்தாயை பத்தி நான் சொன்னேன். பரிசுத்த கன்னித்தாய் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகும் பொழுது பரிசுத்த கன்னித்தாய் பெற்றிருந்த அந்த தூய ஆவியானவர் அபிஷேகம் என்ன செய்யறாங்க? அவங்க அடுத்த ஆளுக்கு கொடுக்குறாங்க.
கால் வைக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு என்ன போகுது? தூயான அபிஷேகம் போகுது. பரிசுத்த கன்னித்தாய் பெற்ற தூய ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த கன்னித்தாய் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியை, தூய ஆவியானவர் பெற்றவங்க என்ன செய்வாங்க? போற இடத்துல அதை ஷேர் பண்றாங்க. ஏலியா யாருக்கு ஷேர் பண்ணாரு? ஏலிஷாவுக்கு ஷேர் பண்ணாரு. அதுவும் டபுள் மடங்கு. ஏலியா ஒருத்தர் தான் உயிர்ப்பித்தார். ஏலிஷா எத்தனை பேரை உயிர்ப்பித்தார்? 2 பேரை உயிர்ப்பித்தார். 2 மடங்கு. தூய ஆவியானவரை பெற்ற ஏலியா ஆவியானவரை கொடுத்தார் எலிஷாவுக்கு. தூய ஆவியானவரை பெற்ற பரிசுத்த கன்னித்தாய் தூய ஆவியானவர் கொடுக்குறாங்க எலிசபெத்துக்கு. இப்போ நீங்க இப்போ நினைக்கிறீங்க, ஃபாதர் என்னிலே செயல்படும் தூய ஆவியானவர் என் கணவன்கிட்ட எப்படி ஃபாதர் செயல்படுவார்? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா முன்னா இவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்ற ஒரு விஷயம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு புரியணும், நான் சொல்ற ஒரு விஷயம் என்னுடைய மனைவிக்கு புரியணும். எப்படி செயல்படுவார்? உன்னிலே தூய ஆவியானவர் இருந்தால் உன்னிலே செயல்படும் தூய ஆவியானவர் நீ வீட்டில் காலை வைக்கும் பொழுதே செயல்பட ஆரம்பிப்பார். சண்டை போடாதே. ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் அது பிசாசுகிட்ட இருந்து வருது. இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு எவ்வளோ காலமாக உங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. வந்தாரா? இனி வருவாரா? இனி சண்டை போடாம அவருக்காக ஜெபிச்சு பாருங்க. எல்லா வீட்லையும் நடக்கிற சண்டை தானே. எங்க கோயிலுக்கு வாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க. அவருக்கு ஒரு அடி கிடைச்சா வரப்போறாரு அவரு. நீங்க அன்பா கூப்பிட்டு பார்த்தீங்க, அரவணைச்சு கூப்பிட்டு பார்த்தீங்க, வரலையா? ஆண்டவர் அவருக்கு ஒரு அடியை கொடுப்பார். இது தெரியாம என்னைக்கோ ஒரு நைட் விஜில் நான் சொன்னேன். நைட் விஜில் நிறைய பேர் பிளஸிங்காக வருவாங்க. நைட் விஜில் பிளஸிங் வந்த போது ஒரு அம்மா கிட்ட நான் சொன்னேன். அவங்களும் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் எப்பவுமே நைட் விஜில் வரேன் ஃபாதர், எங்க ஹஸ்பண்ட் வரவே மாட்டேங்கிறாரு. நான் இதே தான் அவங்க கிட்ட சொன்னேன். அம்மா அன்பு செஞ்சு பார்த்தாரு கடவுள். கடவுள் அவர் அடிக்கிறதுக்கு சொல்லுங்கம்மா, ப்ரேயர் பண்ணுங்கம்மா. ஏதாவது கையோ காலை உடஞ்சா வந்துட போறாரு அப்படின்னு. அடுத்த நைட் விஜில் வரும்போது அவங்க சொல்றாங்க, ஃபாதர் என்னதான் ஆகி விட்டீங்களோன்னு தெரியல, பைக் ஆக்சிடென்டா 21 நாளாக அந்த மனுஷன் படுக்கையா இருக்கிறார் ஃபாதர். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, படுத்து படுக்கை ஆயிட்டாரு, அதனால சரக்கு வாங்க போக முடியல, 21 நாளாக அந்த மனுஷன் குடிக்கல ஃபாதர். ஆண்டவர் அரவணைச்சு பார்த்தாரு, நீ வரலனா ஆண்டவர் அடிச்சு பார்ப்பார். அதனால உங்களில் செயல்படும் தூய ஆவியானவர், அவருக்கு செயல்படணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களில் தூய ஆவியானவர் செயல்படுறாரா? தூய ஆவியானவர் செயல்படுற நீங்க சண்டை போடுவீங்களா? ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களிலே தூய ஆவியானவர் செயல்படலை. உங்களிலே தூய ஆவியானவர் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் அந்த தூய ஆவியானவர் செயல்படுவார். சவுல் போறாரு, அந்த இறைவாக்கினர்கள் போறாரு. இறைவாக்கினர்களோடு இருந்த பொழுது அவரிடம், நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாக மாற்றப்படுவாய். கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும், புது ஒரு மனுஷனா இருப்பீங்க. when holy spirit comes on you, மாறுவீங்க, தானா மாறுவீங்க. நீங்க எவ்வளவுதான் உங்க பொண்ணு காதலிச்சுட்டு போதா, உங்க பையன் காதலிக்கிறானா, எவ்வளவு சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாது, அடிப்படாம புரியாது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் ஆகும்போது தான் புரியும், நான் தப்பு பண்ணிட்டேன். அது வரை உங்களுடைய பசங்களை விடாதீங்க. தூய ஆவியானவர் செயல்படுவதற்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க. உன்னிலே செயல்படும் தூய ஆவியானவர் அந்த பொண்ணுல செயல்பட்டா போதுமே, அந்த பையன்ல செயல்பட்டா போதுமே. ஒருவருடைய விசுவாசத்தை கண்டு பிறரை ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும். யோவான் செய்தியில் அப்படி ஒரு அடையாளம் இருக்குல்ல, 4வது அதிகாரத்துல ஒரு அரசு அலுவலர் வந்து ஆண்டவர் கொண்டு வந்து கேட்பார். என்ன கேட்பாரு? என்னுடைய மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், என்னுடைய மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், நீ என் வீட்டிற்கு வந்து என்னுடைய மகனை ஆசீர்வதிங்கன்னு வரும். ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ போ, உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான், நீ பயப்படாத, போ, உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான். இவரும் நம்பி போவாரு. போகும் பொழுது வழியில சேவகர்கள் வராங்க. சேவகர்கள் வந்து என்ன சொல்றாங்க? உன்னுடைய மகன் பிழைத்து கொண்டான். அவர் கேட்கிறார், எத்தனை மணிக்கு? நேற்று 1 மணிக்கு. அதாவது எப்பொழுது இயேசு சொன்னாரோ உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று, அந்த நேரத்தில் அவன் பிழைத்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தந்தையினுடைய நம்பிக்கை மகனை காப்பாற்றியது. உன்னுடைய நம்பிக்கை உன் கணவனை காப்பாற்றும். உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னுடைய நம்பிக்கை உன் மனைவியை காப்பாற்றும் நம்பிக்கை இருக்கா? உன்னுடைய நம்பிக்கை உன் மகளை காப்பாற்றும், உன் மகனை காப்பாற்றும், உன் அப்பாவை காப்பாற்றும், உன் அம்மாவை காப்பாற்றும், உன் ஃப்ரெண்டை காப்பாற்றும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றும். நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர். அதற்கு உனக்கு நம்பிக்கை வேணும். உன்னிலே தூய ஆவியானவர் இருந்தால், தூய ஆவியானவர் உன்னிலே இருந்து செயல்படும் பொழுது பிறருக்கும் அது ஒரு ஆசீர்வாதமா மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இதனுடைய ரத்தின சுருக்கம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவருடைய கனவு உலகிலே கட்டி எழுப்ப ஆண்டவர் உனக்கு தூய ஆவியானவரை தருகிறார். அந்த தூய ஆவியானவர் உன்னிலே செயல்படும் பொழுது உன் வழியாக ஆண்டவர் கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்புவதற்காக உனக்கு துணைகளை தருகிறார். அந்த துணைகளுக்கு சில டைம் ஆண்டவர் அந்த தூய ஆவியானவர் தந்திருக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவருடைய அந்த பெறுதலை புரியாதவங்க இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் அதனால தான் இன்னைக்கு சோர்ந்து போறீங்க,
தகர்ந்து போறீங்க. இல்லற வாழ்க்கையிலும் துறவற வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் நாமும் நீங்களும் எல்லாம் சோர்ந்து போக காரணம் கூட இருக்கிறவங்களுக்கு தூய ஆவியானவர் தந்திருக்கிறாரு. தட்டி எழுப்ப, சாம்பலை தட்டுவதற்காக உன்னிலே இன்று தூய ஆவியானவர் ஆண்டவர் எழுப்புறார். புரியுதுங்களா? உங்களுக்கும் தூய ஆவியானவர் இருக்கிறாரு, உங்ககிட்ட சொல்லி தந்திருக்கிறாரு உங்க குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புறன்னு சொல்லி தந்திருக்கிறாரு. ஆனால் உங்க கூட இருக்கிற கணவனுக்கு இல்லை மனைவிக்கு இல்லை பசங்களுக்கு அது புரியலை, ஆனால் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் இப்படி ஏதாவது கட்டி எழுப்பப்பட வேண்டும். மோசையிடம் சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு தூய ஆவியானவரை கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு அது புரிந்ததுனால கட்டி எழுப்புனாங்க. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அழகாக இருக்கும். என்ன தெரியுமா இருக்கும்? மோசே இவங்க செஞ்ச இந்த எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்வார், நல்லா இருக்கு அப்படின்வார். அதாவது 6 நாட்களில் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அது இங்கே மோசே சொல்வார். இந்த 2 பேரை வச்சு கட்டி எழுப்புறாருல, கட்டி எழுப்பிட்டு நான் என்ன மனசில் பார்த்தேனோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்வார். நான் என்ன மனசில் பார்த்தேனோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்வார். அப்போ எப்படி நீ செஞ்சேன்? எனக்கு ஆண்டவர் காமிச்சு தந்த அந்த போட்டோ உனக்குள்ள அப்படியே பதிஞ்சுது பார். பௌஸ்டீன் அம்மாவுக்கு தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். பௌஸ்டீன் அம்மாவுக்கு தான் இறையருக்கு ஆண்டவருடைய போட்டோ கிடைச்சது. பௌஸ்டீன் அம்மா சொல்லும்போது அது வரைஞ்சவர் எப்படி யாரை கரெக்டாக வரைஞ்சார்? பௌஸ்டீனாமா சொல்லும்போது எப்படி அவர் கரெக்டாக வரைஞ்சாரு? புரியுதுங்களா? பௌஸ்டீனாமாவுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. புனித பௌஸ்டீனாமாவுக்கு கொடுத்த வெளிப்பாடை ஒருத்தர் அது டிராயிங் படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாரு. அந்த ஆர்டிஸ்டுக்குள்ள அப்ப யார் பேசிக்கிட்டு இருந்தாரு? அந்த கண்ணு, அந்த காது, அந்த மூக்கு, இதோ இந்த போலீஸ் எல்லாம் அந்த வெரிஃபிகேஷனாக போடும்போது பாருங்களேன், அந்த முகம் ஏறக்குறைய தான் சேமா வரும், கரெக்டாக வராது. இருந்தாலும் ஏறக்குறைய சேமா வரும். ஏன்? நான் பார்த்த அந்த முகத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை வச்சு அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏறக்குறைய வரும். ஆனால் பௌஸ்டீன் அம்மாவுக்கு ஆண்டவர் ஏன்னா சிலவங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஃபோட்டோ எப்படி உண்மைன்னு தெரியும், இந்த ஃபோட்டோ எப்படி உண்மைன்னு தெரியும். இந்த பைபிள் புரியாதவங்க கேட்பாங்க இந்த கேள்வி. பைபிள் புரிஞ்சவங்க, இப்போ பைபிள் புரிஞ்சவங்க உங்களுக்கு நீங்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. பௌஸ்டீன் அம்மாவுக்கு வெளிப்படுத்தியதே ஆண்டவர் அந்த ஆர்டிஸ்டுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வெளிப்படுது. அப்போ ஆண்டவர் கண்ட கனவு, பௌஸ்டீன் அம்மா வழியாக வெளிப்பட்ட கனவு. பௌஸ்டீன் அம்மா ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்போ ஆர்டிஸ்டான ஒருத்தருக்கும் என்ன கொடுக்கணும்? அதே இறையாவியை கொடுத்தா அந்த ஆர்டிஸ்ட் அதை அப்படியே எடுக்கணும். அந்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த அறிவோ தூய்மையோ அந்த திறனோ இல்லாதனால ஆண்டவர் காட்சியை அவருக்கு கொடுக்கல. காட்சி யார் கொடுத்தாங்க? பௌஸ்டீன் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. பௌஸ்டீன் அம்மாவுக்கு வரைய தெரியாது, ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஆவியை கொடுத்துட்டார். தோமா அவங்க சொல்ற மாதிரி வரைஞ்சு கொடுத்துரு, கட்டி எழுப்ப, உலகத்தை கட்டி எழுப்ப. சப்போஸ் இந்த ஆர்டிஸ்ட் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வரையல அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் இறையாவி கொடுக்கப்படவில்லை என்றல்ல, அந்த இறைவானியோட தூண்டுதல் கிடைக்கல. அப்ப அந்த இறையாவியை தூண்டுவதற்காக பௌஸ்டீன் அம்மா என்ன ஜெபிக்கணும்? எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க கொடுத்துருக்கீங்களே, நான் சொல்றது அவனுக்கு புரியணும், நீங்க அவனை என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்கன்னா அவனுக்கு புரியணும். அது புரியறதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கட்டி எழுப்ப. இன்னைக்கு அந்த படம் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இரக்கத்து த ஐக்கன் ஆஃப் த டிவைன் மர்சி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் அந்த வெளிப்பாடை கொடுத்தாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த போட்டோ இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் யாரும் கூட நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வழியாக ஆண்டவர் செயல்பட்டார். ஆண்டவருடைய கனவு உலகத்தில் செயல்பட ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்காக தருவதுதான் தூய ஆவியானவர். அப்போ உங்களுடைய கணவனுக்கு தூய ஆவியானவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. தட்டி எழுப்ப இப்போ உங்களுக்கு அந்த தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த திருப்பலி வழியாக, இந்த பிரசங்க வழியாக. ஸோ rekindle the spirit in you first, so that wherever you go, whomever you meet, you can rekindle their spirit. உன்னிலே இருக்கும் தூய ஆவியானவரை தட்டி எழுப்பு. தட்டி எழுப்பும் பொழுது நீ யாரை சந்திக்கிறாயோ, நீ எங்கு போகிறாயோ, அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை உன் வழியாக கட்டி எழுப்ப அவர்களில் அந்த தூய ஆவியானவர் செயல்படுவார். இனி குடும்பத்தை குறித்து குத்தம் சொல்லாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற கணவனை, மனைவியை, பசங்களை பற்றி குத்தம் சொல்லாதீங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர ஒரு ஆளாக இருக்கலாம், வேலைக்கு பாத்திரம் கழுவ வரவங்களா இருக்கலாம், துணி துவைக்க வரவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த தூய ஆவியானவர் தட்டி எழுப்பதற்காக அவங்களுக்காக ஜெபிங்க, போய் சண்டைப்படாதீங்க. ப்ரே ஃபார் தட் பர்சன். உங்களுக்கு உங்கள் கான்ட்ராக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் ஒருத்தர் அனுப்பித்தரார், அவருக்குள்ள அந்த தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு நீங்கள் ஜெபிங்க. அந்த ஜெபத்தின் வழியாக, அவர் வழியாக நீங்கள் மனசில் பார்த்த அதே பிக்சர் அவர் வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் டிவைன் மர்சி தியான மையத்துக்காக நாங்கள் 4 வருஷமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டிடத்துக்காக 4 வருஷமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல டயக்ராம் போட்டோம். ஒரு டயக்ராம் போடும்போது உண்மையாகவே எனக்கு தோணும், இதுதான் டயக்ராமான்னு தோணும், இதுதான் டயக்ராமான்னு தோணும், இதுதான் டயக்ராமான்னு தோணும். ஆனால் இப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒருத்தர் தந்திருக்கிறார். அந்த டயக்ராம், அந்த அவர் போட்ட டயக்ராம் அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி நற்கரணை பேழை நம்ம வைப்போம் இல்லையா, நற்கரணை அந்த மான்ஸ்டன்ஸ், அது மாதிரி போட்டு வச்சிருக்கிறார். அது அவ்வளோ அழகாக போட்டு வச்சிருக்கிறார். இதனைக்கு அவர் யார் தெரியுமா? இவர் பக்கா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலியில் இருந்தார். அங்கிருந்து மனமாற்றத்தோட ஆண்டவர் இன்னைக்கு குழந்தைங்க இல்லை, 13 வருஷமாக குழந்தைங்க இல்லாமல்
இப்போ 3 குழந்தைங்களுக்கு தகப்பனா இருக்கிற தாயா இருக்கிற அவர் வழியா அந்த டயக்ராம் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது பாருங்க. நம்ம நினைச்சே பார்க்கலாம். அதுவும் அவர் எங்க இருக்கிறார்? பாம்பேல இருக்கிறார். பாம்பேலேருந்து ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே ரெட்டிட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் அந்த அவங்க வந்து என்கிட்ட இந்த டயக்ராமை பற்றி பேசினதே கிடையாது. அவர் வந்து எப்பயுமே சவுண்ட் சிஸ்டத்தை பற்றி எல்லாம் தான் பேசுவார். அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் வை டோன்ட் யூ கம் அண்ட் மீட் திஸ் பர்சன், இங்கே ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறார், வந்து பாருங்களேன் அப்படின்னு தான் சொன்னார். அவர் போய் பார்த்த பொழுது சும்மா அவருக்கு டிஸ்கஷன் டைமே கொடுக்க மாட்டார் அந்த மனுஷன். அவ்வளோ பிஸியான பர்சன். அன்னைக்கு ஒரு ½ டே ஃபுல்லாக எனக்காக அந்த டைமை மாற்றி வச்சு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார், கேட்டுக்கிட்டே இருக்கார். ஃபாதர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி வேணும். இன் 2-3 டேஸ் டைம் அதனுடைய அழகாக ஒரு தீமை கொண்டு வந்தார். இன்னைக்கு அது மெதுவாக வந்து அழகான ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வதிக்க நற்கரணை பேழை மாதிரி அதனுடைய டயக்ராம் அழகாக வந்திருக்கு. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நினைச்சே பார்க்கல அவர் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நான் 2-3 வாரத்துக்கு முன்னால் திரும்ப போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு. பாம்பே போயிருந்த போது 2 நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணார். அவ்வளோ அழகான டயக்ராம். இன்னைக்கு எங்களுடைய அந்த பெர்மிஷனுக்காக NOCக்காக போயிருக்கிறோம் தாசில்தார்கிட்ட. கிடைச்சா அடுத்த DTCP கிடைச்சா அடுத்து ஆரம்பிக்க போகிறோம். சரி, அப்போ ஆண்டவர் தந்த ஒரு கனவு, ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு கனவு, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தியானமயம் கட்டிடம் வேணும்னு. அந்த கட்டிடத்தினுடைய கனவு எனக்குள்ள இருக்கு. அது யார் வழியா செயல்படுத்த வேண்டும்? அப்ப என்னிலே செயல்படும் அதே தூய ஆவியானவரோடு செயல்படும் ஒருவரா இருக்கு. அப்படி ஒருத்தர் ஆண்டவர் நீ கொடுத்துக்கிறது. அப்போ உலகத்தை கட்டி எழுப்ப முடியும். Everyone can do that. Everyone can do that. But the same Holy Spirit which is working in you should work in the other also. புரிஞ்சுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இனி யாரையுமே திட்டக்கூடாது, யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உண்மை என்னவென்று தெரியாமல் பலரையும் பல விதத்திலும் நான் குறை கூறியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நெகட்டிவாவே இருக்கு. திருமண தடைகள் உண்டு, குழந்தை தடை உண்டு, வேலை தடைகள் உண்டு, வீடு கட்ட முடியல, பிசினஸ் சரியா அமையல, நோய்கள் உண்டு, வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு. கட்டி எழுப்ப என்னால முடியல. ஆண்டவரே, எனக்கு தூய ஆவியானவர் வேணும் என்ற உண்மையை நான் புரிந்து கொள்கிறேன். என்னிலும் வேணும். தூய ஆவியானவரை நான் என் திருமுழுக்கு வழியாக பெற்றேன். ஆனா சாம்பல் மூடி கிடக்குது. புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு. இப்போ அதனால என்னால நீ விரும்பும் அளவுக்கு உன் கனவை என்னால கட்டி எழுப்ப முடியவில்லை. அதனால என்னோடு இருப்பவர்களோடு இணைந்து அதை கட்டி எழுப்ப முடியவில்லை. அதனால தடைகளா இருக்கு. இன்னைக்கு என்னிலே இருக்கும் தூய ஆவியானவரையும் சாம்பலை போட்டு முடி வச்சிருக்கிறேன். எனக்காக நீ தந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சாம்பலை போட்டு முடி வச்சிருக்கிறேன். என்னிலே நான் முதலில் தட்டி எழுப்ப இந்த நாட்களில் என்னை ஆசீர்வதியும். அவ்வாறு என்னோடு இருக்கும், நான் சந்திக்கும் என் வீடு, என் குடும்பத்தில் சவுல் போய் சந்தித்து பெற்றுக் கொண்டது போல, பரிசுத்த கன்னித்தாய் போய் கொண்டு கொடுத்தது போல நான் பெற்று நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல்ல என்னிலே இருக்கும் சாம்பல் அகல வேண்டும். பிறகு பிறரிலே இருக்கும் சாம்பலை அகற்ற என்னால முடியும் நம்புறேன். இந்த நம்பிக்கையில் இறைவா, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது தூய ஆவியானவருடைய வல்லமையால் இந்த அப்பம், இந்த ரசம் இயேசுவின் சரீரமாக இரத்தமாக எனக்காக மாறப்போகிறது. நம்பிக்கையில் பெறுகிறேன், பெறுவதை வாழ்வாக்கிறேன். பிறகு வாழ்வளிக்க இந்த நற்கருணை எனக்கு காரணமாகட்டும். ஆமா மாதாவே, கன்னித்தாயே, நீர் பெற்றீர், எலிசபெத்திற்கு கொடுத்தீர். நீர் பெற்றீர், பெந்தகோஸ்து திருவிழாவிலே சீடர்களுக்கு கொடுத்தீர். You received, you gave. You received, you gave. பெற்றாய், கொடுத்தாய். உங்ககிட்ட வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே அம்மா. எலிசபெத்திற்கு கொடுத்தது போல, சீடர்களுக்கு கொடுத்தது போல, பெந்தகோஸ்து அனுபவம் கொடுத்தது போல, நான் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை உணர்ந்து சாம்பலை அகற்றி ஒருவருக்கு கொடுக்க, பலருக்கு கொடுக்க என்னை ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.